எடுத்தாலுமே வந்து ஏர்லியரா 3 விக்கெட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 140 ஒரு 150 ஒரு 160 தான் வந்து அடிக்க முடியும். அவ்வளவுதான் வந்து அடிக்க முடியும். ஸோ வந்து இதுதான் வந்து எல்லா டீமோட ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு 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 பேசிக் ஓகேவா. ஆனா வந்து எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்துல 3 விக்கெட் போயிருந்தாலுமே வந்து அது 200 அடிச்சாங்க. இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லிவிங்ஸ்டன் வெளியே இருக்காரு. ஸோ லிவிங்ஸ்டன் வந்து மேபி அடுத்த மேட்ச் வரலாம், இல்லை அதுக்கு அடுத்த மேட்ச் வரலாம். ஸோ லிவிங்ஸ்டன் உள்ள வந்து அப்ப அந்த பேட்டிங் டெப்த் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். மேபி வந்து அந்த சேசிங் அப்போ லியம் லிவிங்ஸ்டன் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்தாருன்னா ஸோ அந்த மேட்சோட டிசைடரை வந்து மேபி வந்து லிவிங்ஸ்டனா இருக்கலாம். அண்ட் குறிப்பா சொல்ல போனா முதுகு வலி காரணமா வந்து கம்மின்ஸும் அவைலபிளா இல்லை. கம்மின்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், கம்மின்ஸ் வந்து ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் கேப்டன். நம்ம வந்து அவரை வந்து அந்த 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமே அவரை வந்து ஒரு ஷாக்கிங்கா தான் நம்ம வந்து பார்க்குறோம். கம்மின்ஸ் வந்து முதுகுவலி இல்லாம அவர் உள்ள வந்து லியம் லிவிங்ஸ்டன் உள்ள வந்து அப்படி பாத்தீங்கன்னா அப்போ எஸ்ஆர்எச்சோட கோர் டீம் என்னவா இருக்கும்னு நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல 3 விக்கெட் போயிருந்தவ அவங்க வந்து இந்த 200 வந்து மினிமம் 200 அடிக்கிறாங்கன்னா அப்போ வந்து கம்மின்ஸா இருக்கட்டும் லிவிங்ஸ்டனா இருக்கட்டும் உள்ள வந்தாங்கன்னா அந்த பேட்டிங் கோர் டெப்தே நம்மளால வந்து சொல்ல முடியாது. எனிவே ஐபிஎல் வந்து நல்லபடியா ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியன் ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 2வது மேட்ச் 3வது மேட்ச் நாளைக்கு சண்டே, நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அல்லது நான் பேச விஷயம் வந்து எது சொல்லாம விட்டுறன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்